ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சேனலில் பார்த்தனா வந்து ஹெமிங்கிற ஒரு டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் பாயிண்ட்ஸாக வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தான் ஒர்க் ஆகுது. மற்றெல்லாம் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன் நான். ஸோ அது ஒர்க் ஆகும்போது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ். ஸோ அதில் போய் பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் ரவுண்ட்லேயே 15 மில்லியன் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பாருங்கள், ஸோ எக்ஸ்காயினு, மான்ஸ்டர் ப்ரோட்டோக்கால்லாம் அந்த இதில் கொடுக்கல. ஸோ பினான்ஸ் லேப் ஃபண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பண்ணலாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் வாபஸ் கண்டிப்பாக ஆசிஸில் ஒரு பொறுத்தில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மைசஸ் இல்லை வந்து கிவி இரண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் வந்து வாலெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் இருக்குது. நான் மெட்டாமாஸ்க் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ ரெஃபரல் கோடு வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மைசஸில் வச்சுருப்பீங்க, ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் உள்ளே போனால் ஆத்தென்டிகேஷன் மட்டும் கேட்கும். அது கொடுத்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் அக்கௌண்ட் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ சம் எரர் வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். கடைசியாக கூட கோடு கேட்கும். அப்படி என்ன பண்ணி கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜம்ப் ஸ்டார்ட் டு பைலட் ப்ரோக்ராம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் நீங்கள் ரெஃபரல் கொடுத்துட்டு நீங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது. இல்லை போய்ட்டு இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்கல, இது கிளிக் பண்ணிவிட்டு இது ஓகே ஆனால் தான் நீங்கள் வந்து ஜம்ப் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைன் அப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே 0 பாயிண்ட்ஸ் அண்ட் 0 ரேங்கிங் இருக்கும். ஸோ உங்கள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவரி 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ரைட். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேலக்ஸி டாக்ஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டனல் இடிஹெச் டு ஹெமி டெஸ்ட்நெட் கொடுத்துருக்குல்ல. ஸோ இந்த டாஸ்க் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிப்போலியோ இடிஹெச் தேவைப்படும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் 2 இடிஹெச் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ 2000 பாயிண்ட்ஸ் பர் டே அப்படி கொடுத்துருக்காங்க. மேலே 1000 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு இடிஹெச் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டனல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்போலியோ இடிஹெச் வேணும். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்செமி நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஆல்செமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் வந்து அட்லீஸ்ட்டு 0.001 எத்திரியமாவது இருக்கணும். ஸோ என்கிட்ட அது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நான் ஆல்ரெடி இப்போ வச்சுருந்தேன். ஸோ வச்சுருந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் இல்லை. பட் சிப்போலியோ இடிஹெச் வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் டைரெக்டாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போலியோ இடிஹெச் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் ஃபாசெட்டில் எடுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. நாளை பின்னாடி நீங்கள் இடிஹெச் செலவு பண்ணாலும் இதுவாகிடும். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டனல் கொடுத்துப்போம். ஸோ டனல் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னொரு லிங்க்குள்ளே போகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ சேம் மெட்டாமாஸ்க் தான், சேம் வாலெட் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஷோ ஆகலை. சில டைம்ஸ் இந்த மாதிரி கேட்கும். நான் உள்ளே போயிட்டு வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைசஸில் வரல. ஸோ நான் ஓகே எக்ஸில் பண்ணிவிட்டேன் நான். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி வந்து 2 சிப்போலியோ இடிஹெச் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது மாற்றிக்கிறேன் நான். ஸோ மாற்றிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ரிவர்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் ஃபீ வந்து பாருங்கள், சிப்போலியோ கேஸ் ஃபீ வந்து 0.509. ஓகேவா. ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு வழி இல்லாமல் நீ வந்து தால்ச்சமில் நிறைய எடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா ஒன்று பண்ணிக்கோங்க. எனக்கு கேஸ் ஃபீ நான் எவ்வளோ கேட்குறான்னு எனக்கே தெரியல. சிப்போலியோ கேஸ் ஃபீ பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. ரைட். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 சிப்போலியா போகுது. டோன்ட் ஹேவ் எனஃப் சிப்போலியா டு கேஸ் ஃபீன்னு கேட்குது. ரைட். ஓகே. 2 நான் கொடுக்குறேன். நான் 1 தானே கொடுத்தேன் நான். ஸோ ஓகே 2 ஆகிடுச்சு. நான் அகைன் நான் 1 கொடுத்து பார்க்குறேன். ரைட். இப்போ கொடுத்து பார்த்தா ஸோ 1 மட்டும் மாற்றிக்கலாம். எனக்கு எதுக்கு என்கிட்ட இருக்கும். ஸோ கேஸ் ஃபீ தான்ப்பா அதிகமாக போகுது. ரைட். இப்போ ஜஸ்ட்டு ஒரு டாஸ்க்குக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ முடிஞ்சது சிப்போலியோ அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கு இடிஹெச் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எதில் வந்து நீங்கள் மாற்றி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அது வந்து மஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்துடுச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மாற்றியில் கொண்டு வந்துக்கிறேன். பட் ஆனால் இதுலேருந்து ரிஃப்ரெஷ் ஆகி வரது கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டோட்டல் 0.0 தான் இருக்குது. ரைட். நம்ம அகைன் கூட நீங்கள் டனலில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அவங்க நெட்வொர்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா வாலெட்டில் கனெக்ட் ஆகலை, அதான் ஒரே பிரச்சனை. ஸோ வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் வேணால் அப்படியே இந்த லிங்கை கொண்டு போய் நீங்கள் ஓகே எக்ஸில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட். இப்போ வந்து டனலிங் டாஸ்க் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டனல் ஸ்டேபிள்ஸ் டு ஹெமி இருக்குது.
ஸோ இது நம்ம கொடுத்து பார்ப்போம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடிஹெச் காயின் இருக்குல்ல, அந்த இடிஹெச் காயின் தூக்கிட்டு ஸோ உங்கள்கிட்ட அதில் வேறு என்ன இருக்குது, ஸோ சிப்போலியோ இடிஹெச்சில் நீங்கள் வேறு எதாவது வச்சுருந்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்து 18 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இன்னும் வாலெட் கனெக்ட் ஆகலையா, வாலெட் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, மறுபடியும் இதில் வாலெட் கொஞ்சம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, சேம் ப்ராப்ளம் தான் வருது. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட அந்த யூஎஸ்டிசி ஸோ வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ சிப்போலியோவில் வந்து நீங்கள் வேறு ஏதோ ஸ்டேபிள் காயினை ஸ்வாப் பண்ணி ஸோ அதுலேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிப்போலியோ இடிஹெச்சில் என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, யூஎஸ்டிசி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஸ்வாப் பண்ணுற மெத்தட் சரியாக தெரியல. நான் பார்த்துட்டு நான் வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி வந்து இந்த ஹெர்மிலேருந்து திருப்பி அகைன் நீங்கள் வந்து சிப்போலியா மாற்றுறதுக்கு அதுவும் வழி இருக்குது. அதே தான். ஸோ இங்கே இருக்குல்ல அந்த ஏரோ மார்க் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டனல் ஸ்டார்ட் கொடுத்துக்க வேண்டியதான். நெட்வொர்க் மாற்ற சொல்லும். ஸோ எம்இ சிப்போலியா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் நான் மேக்ஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இதோடைய ப்ராசஸ் வந்து அப்படியே மாற்றி நீங்கள் பண்ணுறது தான் இது. ஓகேவா, ரைட். இப்போ வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, மேக்ஸ் கொடுத்துக்கிறேன். இனிஷியேட் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷோ ஆகலை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஏதோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஸோ அகைன் நான் வந்து ஹேமி கொடுத்துக்கிட்டு நான் வந்து இடிஹெச் காயின் கொடுத்துக்கிட்டு சென்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியல் விட்ரா காட்டல, மேபி அது காட்டுச்சுன்னா நீங்கள் அகைன் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்வாப் ஆன் ஹெமி இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைசஸ்லேயே ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் காமிச்சிட்டு ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது டோக்கன் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சம் எரர் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நான் மைசஸ் தான் பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே OKXல போய் நான் கொடுத்தேன். ஸோ OKXல போனால் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து காட்டுது ரைட்டாக. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 0.01 கொடுத்துருக்கேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஸோ அகைன் 0.1 அப்படி மட்டும் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ காட்டுதுன்ட்டு. ஸோ இது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஸ்வாப் ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஸ்வாப் ஆப்ஷன் காட்டுது. ஓகே, ஸோ இப்போ போதும். சம் எரர் தான். அந்த எரர் என்னன்னு கிளியராக சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி அவங்க சரி பண்ணுவாங்க. சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லுக்கு இந்த மேக்ஸ் கொடுத்தா வந்து வர மாதிரி இதோ இப்போ தான் கன்ஃபார்ம் ஸ்வாப்பே கேட்குது. அதான் சம் எரர் தான் போகுது. ஓகேவா, ஸோ ஸ்லிப்பேஜை வந்து அதிகப்படுத்த சொல்லுது. ஸோ நீங்கள் வேணால் ஸ்லிப்பேஜ் வந்து இது இங்கே போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் போய்ட்டு கஸ்டமில் மாற்றிட்டு கூட ஒரு 5% வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்வாப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதான் வந்து சொல்கிறேன் நான் இதில். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க மார்னிங் டைமு. ஸோ அது கொடுத்துட்டாங்க எனக்கு. அண்டு நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் வந்து சிப்போலியோ இடிஹெச் நிறையா வச்சுருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கிரியேட் எ சேஃப் ஆன் ஹெமின்னு இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரைட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகலை. ஸோ என்னன்னு தெரியல, ஹெமி ப்ராஜெக்ட் விட்டு இவ்வளோ இது இருக்குது. மேபி எதுவும் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OKXல போய் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி தான் வந்து இப்போதைக்கு நான் ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ கேல்சி டாஸ்க் இருக்குது. ஸோ கேல்சி டாஸ்க்கில் உங்கள்கிட்ட ஹியூமனிட்டி ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அதில் எனக்கு ஹியூமனிட்டி ஸ்கோர் வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன பார்ப்போம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷன் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று பண்ணிடணும். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ ஹியூமனிட்டி ஸ்கோர் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். ஹியூமனிட்டி ஸ்கோர் நான் நல்லா தான் படிச்சிருந்தேன். பட் ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு 0 தான் இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய டாஸ்க்கு பண்ணணும். ஸோ பண்ண ஹியூமனிட்டி ஸ்கோர் ஏறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹியூமனிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அங்கே வருது பாருங்கள். ஸோ என்னோடய வேல்யூ 0 தான் இருக்குது. நான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா ஆன்லைனில் நம்ம வந்து நிறைய பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நீங்கள் இந்த பாஸ்போர்ட் தான் ஒரு $5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் இருக்குதுல்ல. ஸோ இது வேணால் நீங்கள் வந்து மின் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கேல்சி டாஸ்க்லாம் நிறையா வந்து இந்த பாஸ்போர்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் வாங்கி ஆகணும். ஸோ $5 நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். லாகின் கொடுத்தது மெட்டாமாஸ்கில் நான் கொடுத்து பார்க்குறேன்.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ரைட்டு, அதுக்கு மின்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு என்எஃப்டி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள். ஸோ 0.0087 அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $5 அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ $5 இருந்தால் நீங்கள் இது மின்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு கூட ரைட் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது சீரிஸ் டாஸ்க் இருக்குது, அது பண்ணிக்கோங்க. ரைட், இதில் வந்து பார்த்தா ரெஃபரல் எப்படி எடுக்குதா, நீங்கள் மேலே வந்து பிரைமரி வாலெட் வந்துட்டிங்கன்னா கனெக்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது உங்கள் ரெஃபர் கோடுங்க இருப்பாங்க, ரெஃபரல்ஸ் போட்டு அங்கே இருக்குல்ல, இதான் உங்கள் ரெஃபரல் கோட். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணீங்க, லாகின் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு இது மட்டும் மாற்றிட்டு ஒரு 1500 வைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வந்து டெலகிராம் சேனல்லையோ இல்லை வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது மட்டும் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் தான் போயிருக்கும். ஸோ பரவாயில்ல பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.